இந்த விக்ரம் வந்து இந்த விக்ரம் யாருன்னா சொல்லுமா, சொல்லு. அந்த விக்ரம் யாரு? தயங்காம சொல்லுமா. அந்த விக்ரம் என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல பாட்டி. நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னா நான் ஏன் வந்தேன்னா ஹாசினி, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. விக்ரம் மேல என்ன ப்ராப்ளம் உனக்கு? அவர் ஏதாவது சொன்னாரா? விக்ரம் மேட்டர் தான் ஓடிட்டு இருக்கு. விக்ரம் இவளை அம்பலமாக்குறதுக்குள்ள நாமளே சரண்டர் ஆகலன்னு பாக்குறாளா? அப்படி சொல்லி ஏஜி ஹாசினி மேல அக்கறைப்பட்டுட்டா என்ன ஆகுறது? ஆமாக்கா. எது இருந்தாலும் பயப்படாம சொல்லு. நான் உன்னை முழுசா நம்புறேன். இல்ல, விக்ரம் இங்க வர்றது எனக்கு பிடிக்கல. ஏன், என்னாச்சு? உங்க பழைய வாழ்க்கை மறுபடியும் ரெனிவல் ஆகிறத என்னால தாங்கிக்க முடியல. நீங்க பிரவலியோட எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு புதுசுதான். உங்களோட தான் நான் வாழ விரும்புறேன். உங்க கடந்த காலத்தோட நான் வாழ விரும்பல. விக்ரம பார்க்கும்போது ஏதோ நான் உங்ககிட்ட இரவல் வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஐயோ, பாத்தியா, ஏதோ பிளான் பண்ணிட்டா இவ. ஹாசினி, ஐம் சோ சாரி. நான் எனக்காக மட்டும்தான் யோசிச்சேன். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்க்கவே இல்லை. இனிமே அந்த விக்ரம் இங்க வரவே மாட்டான், சரியா? இனி எந்த பழைய விஷயமும் நம்ம வாழ்க்கையில நுழையவே நுழையாது. நான் உன் கூட மட்டும்தான் வாழ போறேன். வா, அழாத. இவ்வளவு நேரம் யூ சர்டிபிகேட்ல படம் ஓடுச்சு, திடீர்னு ஏ சர்டிபிகேட்ல ஓடுதே. பாட்டி, கட்டி பிடிக்கிறதுல ஏ கிடையாது, அது யூதான். சும்மாதான். அப்பாடே, நீங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க, நான் கண்ணை முடிக்கிட்டு ஓடிடுறேன். என்னாச்சு? காரணம் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன். நான் என் புருஷனை கட்டிக்க கூடாதா? நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கட்டிப்பேன். எவ்வளவு நேரம் வேணாலும் கட்டிக்கும். ஆனா இங்கேயே நின்னு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா கால்ல வலிக்கும். பரவாயில்லையா? அதை விட மனசுல வலி அதிகமா இருக்கு. இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னை கட்டி பிடிச்சி உன் மனசுல இருக்கிற வலி எல்லாம் போச்சுன்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே நின்று உன்னை கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு உன்னோட அழுக, உன்னோட பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. எப்படி நேக்கா பேசி விஷயத்த காலி பண்ணிட்டா பாரு. நான் கூட ஏதாவது சொல்லி மாட்டுவான்னு நினைச்சேன். கடைசியில சென்டிமெண்டா பேசி கவுத்துட்டா. ஏய் சித்ரா, என்ன ஹேண்ட் பாக்க வா. வாங்க.
என்னது? என்ன பண்றீங்க? உன் விருப்பத்தை நிறைவேத்துறேன். ஏன் விருப்பமா? அது என்ன? உங்க கடந்த காலத்தோட நான் வாழ விரும்பல நீ தானே சொன்ன. அதான் பிரபலியோட வாழ்ந்த வாழ்க்கைய இந்த பெட்டிக்குள்ள பேக் பண்ணி அந்த ஸ்டோர் ரூம்ல வைக்க போறேன். நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது பழைய வாழ்க்கையோட சாயல் கூட இருக்கக்கூடாது. அதான் பிரபலியோட ஞாபகம் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ள வச்சு அந்த ஸ்டோர் ரூம்ல வைக்க போறேன். இருங்க. உங்க பழைய நினைவுகளை என்கிட்ட காமிக்க வேண்டாம் தான் சொன்னேன். அதை அழிக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. அதை நீங்க அழிக்க நினைச்சாலும் அழியாது. விக்ரம் இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வெறும் மச்சான மட்டும் வரல, இழந்த பிரபலியோட அண்ணனாவும் வராரு. அவர் தான் தங்கச்சி வாழ்ந்த இடத்த ஏக்கத்தோட பாக்குறாரு. என்ன பார்க்கும்போது பிரபலி இடத்த நான் பறிச்ச மாதிரி நினைக்கிறாரு. அவர் வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள சங்கடமா தானே இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல ஹாசினி, ஒரு கையில பிரபலியோட நினைவுகளை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில உன்னை வச்சுக்கிட்டு வாழ்றது சரியில்லை. அது உனக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னா என் பழைய வாழ்க்கைய நான் மறந்துதான் ஆகணும். அதை அழிச்சாதான் உண்டு. You know what? எனக்கு இப்போ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஒரு ரிலீஃப் இருக்கு. தேங்க்யூ ஹாசினி. எதுக்கு? இதெல்லாம் நீ சொல்லாம எனக்கு புரிஞ்சிருக்குமா? பிரபலியோட நினைவுகளை வச்சுக்கிட்டு நான் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன சாவடிச்சிட்டு இருந்தது. நீ எனக்கு இதை சொல்லி கொடுத்த. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது தவறு இருந்தா அது ஒருத்தர் தான் திருத்தணும். என் மனசை நோகாம என்னை திருத்தினதுக்கு என் அருமை பொண்டாட்டிக்கு நான் நன்றி சொல்ல வேணாமா? சரி, இதை நான் ஸ்டோர் ரூம்ல வச்சிடுறேன். என்னாச்சு? இல்ல, இதுல எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஆனா பிரபலியோட போன் மட்டும் வைக்கல. தேடி பாக்குறேன், ஆனா என் கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது. எங்க போயிருக்கோம்? ஹிட்லர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. மொபைல நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த ரூம்ல நானும் இவரும் மட்டும்தான் இருக்கும். அடுத்து என்ன கேட்க போறாரு? நீ பாத்தியா? நான் பார்க்கலையே. எப்படி மிஸ் ஆச்சு? ஒரு நிமிஷம் செக் பண்றேன். ஒருவேளை அந்த பிரபலிய கொல்ற அந்த வீடியோ மொபைல்ல இருக்குன்னு பயந்துட்டு தான் தேடுறாரோ?
கடவுளே, நல்ல வேலை. ஹிட்லர் மொபைலை காணோன்னு சீரியஸா தேடல. அதுல அவ்வளவு விஷயம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது போலயே. இதுக்கு மேல அந்த மொபைலை நான் வச்சுக்கிறது நல்லதில்ல. ஹிட்லரே அவரோட பழைய ஞாபகங்களை அழிக்கணும்னு நினைக்கும் போது நான் எதுக்கு ஆதாரத்தை வச்சுக்கணும்? உடனே மொபைல் அழிச்சிட வேண்டியதான். இந்நேரத்துல இந்த ஹாசினி இங்க என்ன பண்றா? மொபைல எதுக்கு இங்க மறைச்சு வச்சிருக்கா? யாரோடது? பிரவலி கொலை சம்பந்தப்பட்ட ஆதாரம் அவ மொபைல்ல இருக்கு. அந்த மொபைல் உங்க வீட்டுல தான் எங்கேயோ இருக்கு. ஒருவேளை பிரவலியத்தோட மொபைல் தானா? அப்பாடா, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் அழிஞ்சிருச்சு. அநியாயமா பறி கொடுத்துட்டேனே. விக்ரம் சொன்னது சரிதான். ஏஜே தான் பிரபலியத்தைய கொண்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏஜே கொலைக்காரனா? அதான் வீடியோ தெளிவா சொல்லுதே. அட ஆண்டவா, இப்பதான் ஹாசினி வசமா சிக்கியிருக்கா.
இந்த எவிடன்ஸ் வச்சு ஏஜி ஜெயிலுக்கு போனார்னா அதுக்கு காரணமான ஹாசினிய ஈஸியா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடலாம். இதை விட ஹாசினிய பழி வாங்கறதுக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஏ ஹாசினி, நீ எங்களுக்கு மாமியாரா? உன் ஆட்டம் இன்னியோட க்ளோஸ். இல்ல 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 நீங்க சொல்றது எதுவும் செட் ஆகாது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒரு சாதாரண ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. வேர்ல்ட்ல இது வரைக்கும் இது நடக்கவே இல்லை. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? சொல்றேன். அப்புறம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கணும். வெளியில பேனர்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் மாலை போடுறதுக்கு யானை கிடைக்குமா? யானையா? சாரி சார், பாகுபலி டைரக்டர் ராஜமௌலியோட அடுத்த படத்துக்கு இங்க இருந்து மொத்த யானையும் கொண்டு போயிட்டாங்க சார். பரவாயில்ல, ஒரு யானை குட்டி கிடைச்சா கூட ஓகே தான். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். சரி, ஓகே. சொல்லுங்க, என்ன விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் இரு, சொல்றேன் இரு. அப்புறம் விஐபி கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி வேணும், அவங்களை கவனிக்கிறதுக்கு ஆளுங்க வேணும். அண்ட் இவங்களோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பேக்ரவுண்ட்ல டெக்கரேட் பண்ணிருக்கணும். இவங்களோட டிசைனரோட நீங்க கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. நான் நம்பர் கொடுத்துறேன். சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்றேன் சார். அண்ட் நீங்க கெஸ்ட்டுக்கு தாம்பூல பை அப்புறம் கிஃப்ட் பேக் எல்லாம் ரெடி பண்ணணும். ஓகே சார், கண்டிப்பா. ஒரு நிமிஷம், இப்போ எதுக்கு இதெல்லாம்? சொல்றேன்ல. ஓகே, இப்போ நீங்க சீஃப் கெஸ்ட் இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? அக்கா, சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இப்போ கிளம்புங்க. எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் இல்ல ஃபோன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா எனக்கு உடனே நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் எப்போ வேணா அவைலபிளா இருப்பேன். ஓகே? சரிங்க சார், நான் வரேன் சார். ஓகே, போய்ட்டோம். மேடம், பாக்ஸிங்ல ஜெயிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ. வரேன் மேடம். இங்க என்னதான் நடக்குது? இப்போ எதுக்கு இந்த ஃபங்க்ஷன்? அதுவா, ஒரு அழகான தேவதை ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அவங்கள மகிழ்விக்க தான் இந்த ஏற்பாடெல்லாம். தேவதையா? யார் அது? நீதான். முடியல. நானா? ஆமா. என்ன சொல்றீங்க? பாக்ஸிங் உலகத்திலேயே வரலாறு படைச்ச ஒரு வெற்றி. அதை சிறப்பா கொண்டாட வேணாமா? பாக்ஸர் ராமு, சாம்பியன் பாக்ஸர் குஸ்தி ராமுவ நீ அடிச்சு ஜெயிச்சிருக்க. அதை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்படி? தங்கமங்கை ஹாசினிக்கு ஒரு சிறப்பு பாராட்டு விழா. எப்படி தலைப்பு? ஓ, 2 பேரும் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றீங்களா? பண்ணுங்க. ஆசை தீர அனுபவிங்க. இனிமே நீங்க நினைச்சாலும் இது மாதிரி நடக்காது. ஒரு ஆளு ஜெயிலுக்கு போக போறாரு, ஒருத்தி தெருவுக்கு போக போறா. நீங்க சாப்பிடுற கடைசி நல்ல சாப்பாடு இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை இன்வைட் பண்ணிருக்கேன். சீஃப் கெஸ்ட் விஐபிஸ்னு மேடையில ஏறி உன்னை பத்தி பாராட்டி புகழ்ந்து பேச போறாங்க. எப்படி என்னோட ஏற்பாடு? நிஜமாவே எனக்கு பெருமையா இருக்குங்க. என் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பாச அன்புக்கு ஏது நன்றி. பாக்ஸிங் வீராங்கனை ஹாசினி அவர்களே, உங்க பாராட்டு விழாக்கு நீங்க தயாராகுங்க. மேடத்துக்கு பாராட்டு விழாவா? இப்பவே கை தட்டிருங்க. ஃபங்க்ஷன் அன்னைக்கு தட்ட முடியுமோ முடியாதோ? இந்த பாராட்டு விழா எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஃபங்க்ஷன்ல உனக்கு கிடைக்க போறது மாலை இல்ல, மலர் வளையம். உங்க வாழ்க்கைய புதைச்சு நாங்க வைக்க போற மலர் வளையம். தயாரா இருங்க.
இந்த வெற்றி வெறும் பாக்ஸிங் விளையாட்டுக்கான வெற்றி கிடையாது, இது பெண்களுக்கான வெற்றி. நானும் ஹாசினியும் தொடர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கிறதுக்கான ஆரம்பம். நாங்க ஒரு ஆதர்ச தம்பதியா வாழ்ந்து காட்டுவோம். அந்த ஆசை வர இருக்கா? நீங்க தம்பதிகளா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும்.